டேய் 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 டேய், அப்போ வரேன் இப்போ வரேன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ பைக் வேற பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்ற. டேய் வைடா போன. விதவிதமா நிறைய போட்டோஸ் எடுக்கணும். சரி மது. வாங்க மேடம், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அசிஸ்டன்ட் வரல, பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா துர்கா கிட்ட சொல்லுங்க, அவ செஞ்சு கொடுப்பா. ஒன்றும் இல்லை மேடம், சின்ன சின்ன ஹெல்ப் தான், மற்றெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரிங்க மது, நான் பண்றேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? தர்மாக்கோல் பிடிக்கணுமா? சரி. தர்மாக்கோல் எப்படி பிடிங்குமா? இப்படி மேல தூக்கி பிடிங்குமா? ஓகே ரெடி. மா ஒழுங்கா அப்படி மேல தூக்கி பிடிமா, ஒழுங்கா அப்படி. ஹலோ சார், வாங்க. ஹாய். ரிஷி. ஹாய் மது. ஹாய் ரிஷி. ஹாய். இந்த காஸ்டியூம்ல ஸ்மார்ட்டா இருக்கு. தேங்க் யூ. இது இது எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. வர்க்கா? அதெல்லாம் என்ன வர்க்கா இருந்தாலும் போட்டோ ஷூட் முடிச்சிட்டு தான் போகணும். ஓகே மேடம், ஷார்ட்டை மாத்திக்கலாம். சார் நீங்க இந்த பக்கம் வாங்க, நீ இப்படி வாமா, சீக்கிரம் வாமா. சார் அவங்க தோல் மேல கை போடுங்க சார். ரிஷி வெக்கப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தோல்ல கை போடு. மா என்னமா பிடிக்கிற, இப்படி ஒழுங்கா அப்படியுமா? சார் அடுத்த போஸ்ட் சார். மா நீ இப்படி வாமா. அப்படிதான், கொஞ்சம் அப்ல. ஐயோ மா, தர்மாக்குள்ள மேல பிடிக்க கூடாதுமா, இப்படி கீழே பிடிமா, முகத்தை மறைச்சுக்கிட்டா எப்படி எடுக்கிறது? ரிஷி இப்படி திரும்ப. நீ இப்படி என் மேல கை வச்சுக்கோ, நான் இங்க வச்சுப்பேன். என்னை காதலுடன் பார் அமராவதி, அப்போதுதான் ஓவியம் உயிரோட்டமாக அமையும். என்ன இளவரசரே, ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓவியம் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த ஓவியம் தான் சற்று மயங்கி கிடக்கிறான்.
ம் எப்படி இருக்கிறது ஓவியம்? அருமையாக இருக்கிறது இளவரசே. இன்னைக்கு வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னும் 10-12 போஸ் இருக்கு. இந்த பொண்ணு வேற சொதப்பிட்டு இருக்க. என்ன பண்றது? அம்மா தர்மாக்கோலை நல்லா புடிமா. மது, எனக்கு தலை வலிக்குது, மயக்கமா வருது. நான் ரூமுக்கு போறேன். சரி துர்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இந்தாங்க. கொடுங்கம்மா. மேடம் வேற போஸ்ட் போயிடலாம். சார் கொஞ்சம் திரும்பி நின்னுங்க சார். கையை கொடு. துர்கா, ஏன் துர்கா இப்படி அழுவுற? உனக்கு என்னாச்சு? சொல்லு துர்கா. தயவு செஞ்சு போங்க ரிஷி சார். துர்கா, என்ன துர்கா? என்ன கையில ரத்தம்? என்னாச்சு உனக்கு? சொல்லு துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ரிஷி சார். இதுக்கு மேல என்னன்னு கேட்காதீங்க. என்னால உங்களை பார்த்து பேசுற சக்தி இல்ல. துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது காரணம் என்ன? அமராவதி ரிஷி சார், நான் உங்க அமராவதி. ஏன் ரிஷி சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் அறிவில்லாம உங்களை உதாசீனப்படுத்தினா நீங்களாவது என்ன அடிச்சு சொல்லிருக்க கூடாதா? துர்கா, நான் உன்னை முன் ஜென்மத்துல காதலிச்சதை விட இப்போ அதை விட அதிகமா காதலிக்கிறேன். என்னால எப்படி உன்னை அடிக்க முடியும்? அதனாலதான் உனக்கு எப்படியாவது புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ண. எப்படி ரிஷி சார்? நான் ஒரு மலைவாழ் பொண்ணு. எனக்காக உங்க பெரிய ராஜவம்சத்தையே உதறி தள்ளிட்டு வர முடிவு பண்ணிட்டீங்களே. அது உனக்காக இல்ல துர்கா, நமக்காக. அன்னைக்கு நான் அவ்வளவு சொல்லியும் சித்ராமா கிட்ட சொல்லியே தீர்வேன்னு போனீங்க. அதுக்கப்புறம் என்ன சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏன் ரிஷி சார்? வெறுக்க ஆரம்பிக்கல துர்கா,
விலக ஆரம்பிச்சேன். அவன் மனசுலயும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதும் உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம் தான் போனேன். ஆனா அன்னைக்கு அம்மாவுக்கு மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பிறகு எல்லார்கிட்டயும் அம்மாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னது பொய் துர்கா. அவங்க தலையில அடிபட்டதுல மூல நரம்பு பாதிச்சிருக்கு. அதிர்ச்சியான எந்த விஷயம் கேட்டாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் டாக்டர் சொல்லிட்டார். அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அப்புறம் நான் எப்படி அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது துர்கா. அதான் நீ நம்ம விஷயத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன் ரிஷி சார். அதுதான் நியாயமும் கூட. அம்மா மேல பாசமா இருக்கிறவங்க பொண்டாட்டி மேலயும் பாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கொடுப்பனே இல்லை ரிஷி சார். நீ ஒரு தடவையாவது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டியான்னு நான் பல நாள் எங்க இருக்க. ஆனா நீ இப்ப எத்தனை தடவை என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன் துர்கா. ரிஷி சார், கஷ்டத்தை கடல் அளவுக்கு கொடுக்கிற கடவுள் சந்தோஷத்தை உலக அளவுக்கு கொடுப்பான். அதுக்கான காலம் வரும். நீங்க நினைக்கிறது சரிதான். சித்திரமா ஆசைப்பட்டபடி நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. என் ஆசையும் இப்ப அதுதான். துர்கா, உன்னை அமராவதியா எனக்கு பிடிச்சதை விட துர்காவாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எனக்கு கஷ்டமா இருக்குன்னா, நீ பாட்டுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்த. உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு நான் இந்த மாதிரி வேண்டாம் ரிஷி சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரியுது. சாரி துர்கா.
தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? நகருங்க. தம்பி, நீங்க பண்றது பெரிய தப்பு. ஒண்ணும் தெரியாத அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப அதை விட்டு விலகி போறது ரொம்ப தப்பு தம்பி. பாவம், அது யாரும் இல்லாத அனாதை பொண்ணு. என்னோட பர்சனல்ல தலையிட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களோட அறிவுரையெல்லாம் அம்மாவோட நிறுத்திக்கோங்க. எதை இப்போ எங்க பண்ணோன்னு எனக்கு தெரியும். தம்பி, துர்காவுக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்லாட்டி என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? தம்பி, நான் உங்களை மிரட்டல. அதனால பெரிய ஆபத்து இருக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா நான் புரிய வைக்கிறேன். நான் எல்லாம் புரிஞ்சுதான் நடக்கிறேன். நீங்க தான் புரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம ஏதாவது குழப்பாதீங்க. ரிஷி தம்பி, நான் சொல்றது உங்க நல்லதுக்கு மட்டும் இல்ல, துர்காவோட நல்லதுக்கும் தான். வாங்க என் கூட. எங்க கூட்டு போறீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். வாங்க, வாங்க. என்ன தம்பி பாக்குறீங்க? போய் அந்த புஸ்தகத்தை படிங்க. போங்க தம்பி, போய் அந்த புஸ்தகத்தை படிங்க. அதுக்கு மேல இந்த புஸ்தகத்தை நம்ம யாராலையும் படிக்க முடியாது தம்பி. அது துர்காவால மட்டும்தான் முடியும். இந்த ஜென்மத்துல நீங்களும் துர்காவும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி. அது எந்த தடையும் இல்லாம நடக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா அந்த மித்ரசேனா யாருங்கிறது தெரியணும். இல்லனா மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். என்ன தம்பி, நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையாவா? எனக்கா? என் வாழ்க்கையை அவதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மாவுக்கு அடிபட்டதுல அவங்க மூளை நரம்பு பாதிச்சிருச்சு. எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்களால இப்ப தாங்கிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அவங்க உயிரை பணைய வச்சு என் வாழ்க்கை அமைச்சுக்க நான் தயாரா இல்லை. அதான் துர்கா கிட்ட இருந்து விலகி நிக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் தம்பி. ஆனா அந்த மித்ரசேனா இந்த ஜென்மத்திலேயே உங்களை சேர விடாம தடுக்க வருவா. அவளால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க சொல்றேன். அப்பதான் நம்ம எச்சரிக்கையா இருக்க முடியும் தம்பி. என்ன சொல்றீங்க தம்பி? இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். என்னால எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வரவும் விட மாட்டேன். தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த ருத்ரையா இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்ததே உங்களையும் அமராவதியும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான். அதை புரிஞ்சுக்கங்க.
என் கடமையை நான் செஞ்சே தீருவேன். சொல்லி பாத்தீங்க, இப்ப மிரட்டி பாக்குறீங்களா? எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க உயிருக்கு ஆபத்து வர எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம்.